வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி பாலியல் வன்முறைக்குண்டான அந்த வழக்கு இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு மற்றும் அது குறித்த செய்திகள், அதன் பின்னணி செய்திகள் எல்லாவற்றையும் பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. 2018 இந்த செய்திகள் வெளிவந்தப்போ தமிழகமே உலுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த செய்தியை முதல் வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் தான் இந்த செய்தியை முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த செய்திகளை பார்க்கும்போது பார்த்த எல்லோரும் கிட்டத்தட்ட பதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க, வலிக்குதுண்ணா அப்படின்னு அந்த பெண் கதரும் அந்த ஓலம் இன்னமும் நம் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி மனித மிருகங்கள் இவர்கள் செய்யும் இந்த செயல்களை ஒரு சிலர் அரசியல் படுத்தவும் பார்க்குறாங்க. இது அந்த அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த குற்றச்சாட்டு அதிமுக மீது தான் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கூட அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா யாரோ ஒரு தனி நபர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு அரசியல் கட்சி பொறுப்பெடுக்கிறது அப்படிங்கிறது முடியாது. அது செய்யவும் முடியாதுன்னு வச்சிங்களேன். அவர்களுக்கு பின்புலமாக யாராவது ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கலாம். அந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கின் தன்மை தெரியாமல் கூட அவர்கள் காவல் நிலையத்துக்கு கூட ஒரு ஃபோனை போட்டு, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான்ப்பா, ஏதோ லேடிஸ் மேட்டர்ன்னு சொல்கிறாங்க, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்னதான் அவர் அதிமுகவாகவே இருந்தாலும் சரி, வேறு பிஜேபியாகவே இருந்திருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கெல்லாம் துணை போக மாட்டாங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா பொது வாழ்க்கையில் எம்எல்ஏவாக இருக்கணும், மந்திரியாலாம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் தன் பெயரை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தங்களை சம்மந்தப்படுத்தி. ஏன்னா அதன் பிறகு கட்சியிலேயே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதன் பிறகு அவங்களோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதை யாரும் செய்ய துணிய மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படிங்கிறதுனால அது அதிமுகவின் தவறு அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த பெண்கள் பாவம், அதாவது ஏழ்மை நிலையில் பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த பசங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அந்த பெண்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, உனக்கு பண உதவி தானே நான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது, ஆசை வார்த்தை காட்டுவது, காதலிப்பது போல் நடிப்பது, இப்படியெல்லாம் பண்ணி ஏதாவது நைஸ் பண்ணி அந்த பெண்களை அந்த பண்ணை வீட்டுக்கு எப்படியோ நைஸ் பண்ணி கூட்டு போயிடுறது. கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கும் அந்த சேட்டைகளை எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு மிரட்டுவது. நீ போய் பணம் கொண்டா, அதாவது நான் உனக்கு பண உதவி செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ பணம் போய் எடுத்துகிட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு, இல்லைனா நீ என் ஃப்ரெண்டு கூட படு, இல்லைனா அந்த வீடியோவை நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணி அடித்து துன்புறுத்தி, இது வெறும் செக்ஸ் மட்டும் இல்லை, கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணோடு 2 பேர் 3 பேர்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் எடுத்திருக்கிறாங்க. 1-2 வீடியோக்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான வீடியோக்கள். அதுதான் மனசை பதற வைக்குது. அப்போது தின்னு கொளுத்துவிட்டு அந்த வீட்டில் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு, பணக்கார பின்னணியை வச்சுக்கிட்டு அந்த கொழுப்பு எடுத்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் இந்த பெண்களை பூரா தொடர்ந்து துன்புறுத்தி இதை ஒரு தொழிலாகவே அந்த 9 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கு. என்ன சொல்லி வந்திருக்குன்னா, இந்த 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனைனா சும்மா இந்த திரைப்படங்களில் காட்டுறது மாதிரி 14 வருஷம் அப்படிலாம் கிடையாது. சாகும் வரை ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆயுள் தண்டனையோட
விஷயமே. இப்போது சிபிசிஐடி தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல் போகிறதுக்கு. அந்த அப்பீலில் கூட இவங்களுக்கெல்லாம் சாதகமாக தீர்ப்பு வராது, அப்படி அது உச்சநீதிமன்றம் போனால் கூட அந்த சாதகமான தீர்ப்புலாம் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அந்த பசங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த பசங்கள்லாம் சொல்ல முடியாது, அந்த மிருகங்கள் வந்து கோர்ட்டில் போய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலை, எங்கள் வாழ்க்கையே போயிடும், எங்களுக்கு பார்த்து கருணை கொடுங்க. ஏண்டா அந்த கருணை வந்து அந்த பொண்ணு கதறிச்ச, நீ செஞ்ச செக்ஸ் டார்ச்சரை கூட அந்த பொண்ணு பரவாயில்ல ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்குச்சு. அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு அப்போ கூட நீ ஒரு பொண்ணை வந்து அடித்து தான் உனக்கு வந்து செக்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், உன்னை மாதிரி மிருகங்கள்லாம் உயிரோடு இருக்கிறதே லாய்க்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்ல வேலை மரண தண்டனை கொடுக்கல. உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கலன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது போன்ற ஆட்களுக்கு மரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ கதறான் பார்த்தீங்களா, எங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலை, எங்கள் வாழ்க்கையே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போதே இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போதே முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் விஷயமே. அப்போ என்ன நடந்திருக்கு, இதை தொடர்ந்து இந்த இன்னும் இருக்கக்கூடிய 30 வருஷமோ 40 வருஷமோ இவர்கள் சிறையிலேயே இருக்க போகிறாங்க. அந்த சிறையில் அவர்கள் படப்போகும் அந்த அவதிகள், கொடூரங்கள், வன்முறைகள். சிறை வந்து நாம் நினைக்கிற மாதிரி ஒரு இடம்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து போதைப் பொருட்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த இடத்துல அந்த போதைப் பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சிறையாகவே இருக்காது, எல்லாம் அளவுக்கு மீறிய வன்முறையாக போயிடும். ஸோ அதை வந்து ஒரு சில இடங்களில் காணாமலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எப்பேற்பட்ட குற்றங்களை செய்து கொண்டு உள்ளே வந்திருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை மட்டும் அந்த குற்றவாளிகளே ஏற்றுக்க மாட்டாங்க. எது, பெண்களிடம் பெண்களை ரேப் பண்ணிட்டு உள்ளே வந்தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா, பெற்ற தாயை கொண்டுட்டாங்க, பெற்ற அப்பாவை கொண்டுட்டாங்க, அந்த மாதிரி ஆட்களையும் அவங்க விடமாட்டாங்க. உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. டார்ச்சர் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸாகவும் இருக்கும், செக்ஷுவல் அப்யூஸும் நடக்கும், கட்டாய ஓரின சேர்க்கையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இதன் பிறகுதான் இவர்களை இந்த வாழ்க்கையை வந்து நரகம்னா என்னன்றதை உயிரோட வாழ்ந்து பார்க்க போகிறாங்க. இவங்கெல்லாம் உயிரோட வாழ்ந்து நரகம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத உயிரோட இருந்து பார்க்கணும். கண்ணுக்கு தெரியாத நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெட்டி பேச்சு. என்ன சார் இவ்வளோ தூரம் வன்முறையாக பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கூட யோசிக்கலாம். இந்த மாதிரி நபர்களிடம் பேசும்போது, இந்த நபர்களை பற்றி பேசும்போது பேசுவதற்கே வாய் வந்து கூசுது. இவர்களுக்கு சிறைதான் சரியான தண்டனை, மரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. இவன் அப்படி கொடுத்துட்டா டக்குன்னு செத்துருவான், சிறையில் கடந்து சாவணும். இவங்க சிறையில் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை நினச்சி அந்த பெற்றோரும் கடந்து சாவணும். அதுதான் அந்த பெற்றோர்களுக்கான தண்டனை. இப்படி ஒரு பெண்களிடம் நடந்து கொள்ளும் அளவுக்கு கீழ்த்தரமாக அந்த பிள்ளைகளை வளர்த்ததற்கு அவர்கள் தான் வெட்கப்படணும். சரியா? அடுத்தபடியாக பார்த்தோம்னா, அந்த வாக்குமூலம் கொடுத்த 8 பெண்கள் ரகசியமாகத்தான் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டது. அந்த பெண்களை பாராட்டுவோம். யாரும் பிறல் சாட்சியாக மாறலை, எங்களுக்கு தெரியாது இதுன்னெலாம் சொல்லலை. ஏன்னா இந்த திருட்டு பயல்கள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, காசு கொடுத்து செட்டில் பண்ண பார்த்துருப்பாங்க. கோர்ட்டில் வந்து இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசி பார்த்துருப்பாங்க, ஆளுங்களை வச்சு பேசியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். அதையும் தாண்டி துணிச்சலாக வந்து அந்த வாக்குமூலங்களை பதிவு செய்து இந்த தண்டனை கிடைப்பதை உறுதி செய்த அவர்களின் துணிவுக்கு நாம் பாராட்டுவோம். எல்லா பெண்களுக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொல்லை பிரச்சனை அப்படின்னா பயப்படாதீங்க, போலீஸை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல உங்களுக்காகவே தனியாக 1099 அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் வச்சுருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான ஹெல்ப்லைன் 1099. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா ஆன்லைனில் வெப்சைட்டில் போங்க, tnpolice.gov.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை பூரா ஃபில் பண்ணிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்கள் பகுதிக்கான காவல் நிலையம் எது, அதுவும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எதுவோ அந்த காவல் நிலையத்திலேருந்து சாதாரண உடையில் தான் பெண் காவலர் வந்து உங்களை சந்திக்க வருவாங்க, இல்லை உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேசி விவரங்களை கேட்டு அந்த வழக்குகளை பதிவு செய்வாங்க. வழக்கு பதிவுலாம் செய்ய வேணாம், நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாலே அது வழக்காக பதிவாகிடும். எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும். ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டாங்களோ, போலீஸ் நம்மளை வந்து வேறு மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படி இப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த காலம்லாம் ரொம்ப பழைய காலம்.
இப்போ பெண்களுக்கான பாதுகாப்புக்காக எவ்வளவோ விஷயங்களை எளிமையாக்கியிருக்கு காவல்துறை. அதனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அச்சப்படாமல் துணிவுடன் நேரடியாக பேசி அந்த குற்றங்களை பொதுவெளிக்கு கொண்டு வாங்க. முதல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் தொந்தரவு நடந்தால் நாம் கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதி அது. அந்த அநீதிக்கு நீதி வேணும். சரியா? ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி வெளியே சொல்ல வைக்கப்படுவோமா? வைக்கப்பட மாட்டோம்ல. அது மாதிரி தான் இதுகளும் நாய் தான். இதை நாயாவது பரவாயில்ல, நன்றியுள்ள மிருகம். இது கொடூரமான மிருகங்கள். இந்த மிருகங்கள் செய்யும் தவறுகளை நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருக்காதீங்க. வெளியேன்னா நான் சொல்கிறது அக்கம் பக்கத்துலலாம் போய் சொல்லுங்கன்னு சொல்ல, காவல்துறையில் சொல்லுங்கள். காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணுவாங்க. அதுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் கிடைக்கும். ஸோ இந்த தீர்ப்பும் வரவேற்கத்தக்கது. அந்த 8 பெண்கள் வாக்குமூலம் கொடுத்த துணிவும் வரவேற்கத்தக்கது. இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.